வணக்கம். விஜய் குறித்தும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் குறித்தும் ஒரு 12 பக்க அறிக்கையும் 19 வீடியோக்களும் டெல்லிக்கு பறந்திருக்கிறது. இந்த 12 பக்க அறிக்கையிலும் வீடியோயிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் விஜயினுடைய ஆட்சி கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயினுடைய கட்சிக்கு விஜயே மூடுவிழா நடத்துகிறாரா அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எதை சொல்கிறேன் என்றால், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான பிணைப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான பிணைப்பை தான் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக அதை தவறாக பயன்படுத்தினார். அதாவது பிள்ளைகளை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக மிஸ்யூஸ் பண்ணார் விஜய் அப்படிங்கிறதா இந்த 12 பக்க அறிக்கையில் சொல்லப்படுகிற விஷயம். தேர்தல் சட்ட விதிகள் என்ன சொல்றது? 18 வயதிற்கு குறைவான பிள்ளைகளை எந்த காரணத்திற்காகவும் தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவோ அல்லது தேர்தல் குறித்த விஷயங்களுக்காகவோ பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தி. ஆனால் தமிழக வெற்றி கழகமும் விஜயும் அதை மீறி இருக்கிறார்கள். அதனால் இவருடைய கட்சி வெற்றி பெற்றது என்பது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போது டெல்லிக்கு பறந்திருக்கக்கூடிய இந்த 12 பக்க அறிக்கையினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். எனக்கு தெரிந்த அவருடைய வீட்டு கீழே எனக்கு நேரடியாகவே தெரியும். அவர் ஒரு பாஜகக்காரர், ஒரு மனைவியும் பாஜகக்காரர். ஆனால் என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முறை நீ விஜய் மாமாவுக்கு தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ஒரு 2-3 நாட்களாக. அது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 வீடுகளில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாறியது. இது எப்படி குழந்தைகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பேசு பொருளை விஜயும் தாவேக்காவும் உருவாக்கியது அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ குழந்தைகளை ஏஐ மூலமாக உருவாக்கிய சில வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பெருமளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதில் குழந்தைகள் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு அடம் பிடிக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பாட்டு தட்டை தூக்கி வீசுறது, இதெல்லாம் பெரிய அளவில் பற்றி படர்ந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது மாதிரியான வீடியோக்கள் மூலமாக பொதுவாக ரீல்ஸ், உங்களுக்கு தெரியும் ரீல்ஸ் இந்த தேர்தலில் எவ்வளோ பெரிய பங்கை வகித்தது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ரீல்கள் குழந்தைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது மட்டுமல்ல, ஏப்ரல் 24, 2026 விஜய் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு அறிக்கையில் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய மொழியில் சொன்னால், குட்டீஸ் உங்களுடைய பெற்றோர்களை வற்புறுத்தி விஜய் மாமாவிற்கு ஓட்டு போட வைத்ததற்கு நன்றி இப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தல் வெற்றிக்கு பிறகும் அந்த மேடையில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு அழுத்தம் கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இதையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம், ஏப்ரல் 21, 2026 சென்னையில் நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய கூட்டம். அதில் ஒரு ஏறத்தாழ ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே விஜய் பேசுகிறார். அதில் இதே மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஒரு விதையை அந்த இடத்துல தான் விஜய் போடுறார். ஏன் அப்படின்னா, விஜய் அதற்கு முன்னாடி முன்னெடுத்த நிகழ்வுகள் எல்லாமே தனக்கு தேர்தல் வெற்றியை பெற்றுத்தராது, அது பத்தாது அப்படிங்கிறதா அவர்களுடைய கணக்கு. அதன்படி நீ என்ன பண்ணலாம், குழந்தைகள் மத்தியில் எப்படியாவது ஒரு விஷயத்தை இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு ரூட் மேப் இருக்குது. நிறைய வீடியோக்கள் பண்ணலாம், அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். கூடுதலாக நம்மளும் சொல்லிட்டோம் அப்படின்னா இது வீடுகளில் எதிரொலிக்க ஆரம்பிக்கும். இப்போ வீடுகளில் ஒரு நச்சரிப்பு உருவாச்சுன்னா பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் பிள்ளைகள் கொடுத்த நச்சரித்ததுனால அவங்க விஜய்க்கு வாக்களித்திருப்பதாக அந்த இடங்களில் பெருவலான பேச்சு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்களை ஒத்துக்கிட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி தொடர்ந்து பிள்ளைகளை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய விஜயும் விஜயினுடைய கட்சியும் அதற்காக செயல்பட்டவர்களும் மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படிங்கிறது இந்த அறிக்கையினுடைய நோக்கம். இது இப்போ அமித்ஷா கிட்ட தான் இந்த அறிக்கை போகுது. இது தொடர்பாக அமித்ஷா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது
வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போ இதையொட்டி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நக்கீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய இதழ், அவங்க விஜய் இந்த குழந்தைகளை தன்னுடைய தேர்தல் அதிகார வெற்றிக்காக எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பற்றி ப்ளூ வெயில் கேமோடு ஒப்பிட்டு ஒரு கட்டுரையை ஒரு வாரத்தில் எழுதியிருந்தாங்க. அதில் பெரும்பாலும் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் என்பது. ப்ளூ வெயில் கேம்னால எத்தனை குழந்தைகள் உடைய உயிருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆச்சுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதோடு ஒப்பிட்டு இவருடைய பிரச்சாரத்தை ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தார்கள் நினைக்கிறேன். அதை இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது, எந்த காரணத்திற்காகவும் அதாவது 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களை. ஆனால் இந்த தேர்தலில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நேரடியாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள் இதோ எங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு 12 பக்க அறிக்கையோடு சேர்த்து அனுப்பியிருப்பது என்பது விஜயனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லா தகவல்களுமே அதில் இருக்குது. இதுவே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சக்திமான் அப்படின்னு 90களில் ஒரு டிடியில் ஒரு சீரியலோடு போயிட்டு இருந்தது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் சக்திமான் குழந்தைகளை காப்பாற்றுவார், சாகசம் பண்ணுவார், இதெல்லாம் நடக்கும். ஆனால் உண்மையிலேயே சில குழந்தைகள் மேல் மாடியிலேருந்து சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிடுறாங்க. ஆனால் எல்லா குழந்தைகளுமே இறந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் நிறைய இன்சிடென்ட் நடந்தது. பிறகு அந்த தொலைக்காட்சி தொடருக்கு எதிராக பெற்றோர்களே களத்தில் வந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ எந்த சக்திமானும் வரப்போகிறதில்லை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு வீட்டில் தொலைக்காட்சி தொடர் போட்டு பிள்ளைகளை சாப்பிட வச்சு பிள்ளைகளை எப்படியாவது கவனம் வேறு இடத்துல செலுத்தி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக முயற்சி இருந்த பெற்றோர்கள் பிறகு சக்திமான் சீரியலே வீட்டுக்குள்ளே வேண்டாம், அது மிகப்பெரிய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது என்று முடிவெடுத்தார்கள். பிறகு அந்த சக்திமான் சீரியல் பிறகு போடலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு குழந்தைகள் மத்தியில் ஒரு மூளைச்சலவை விஜயனுடைய கட்சியினரும் சமூக ஊடகங்களின் வழியாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு அந்த மூத்த பத்திரிகையாளர் கொடுத்திருக்கக்கூடிய தகவலுடைய அடிப்படை. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சரியான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இந்த ஆட்சியே நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தினகரன், அமமுகவினுடைய தினகரன் வேற மிரட்டிட்டு இருக்கிறான். யாரை? விஜய் அவர்களை மிரட்டிட்டு இருக்கிறான். என்ன மிரட்டிட்டு இருக்கிறான்? அதாவது அதிமுக கட்சியிலிருந்து விலகி வந்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி இந்த குரூப்பில் யாரைக்காவது நீ அமைச்சர் பதவி கொடுத்த அப்படின்னா நாங்கள் சிபிஐ வழக்கு போடுவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு சைடில் ஒரு மிரட்டல் நடக்குது. இன்னொரு பக்கம் இது மாதிரியான அறிக்கைகள் வருது. அப்போது 5 வருடம் நிம்மதியாக இந்த ஆட்சியை பூர்த்தி செய்ய முடியுமா விஜயால் அப்படிங்கிறதா இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினரிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விவாதம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.